Good evening, everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. RRB JE எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் கிளாஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். RRB JE டெக்னிக்கல் மெக்கானிக்கல் பேட்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் டெய்லி போயிட்டு இருக்கு. அதோட இன்னொரு பகுதியாக வந்து நம்ம டெய்லியுமே யூடியூப் கிளாஸஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் RRB JE CBT2 மெக்கானிக்கல் பேஸ்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் நம்ம 80 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 20 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 டிசம்பர் 2015 நடந்த RRB JE மெக்கானிக்கல் CBT2 கொஸ்டின் பேப்பர். அதில் ஆல்ரெடி நம்ம 4 பார்ட் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 5. First question for today. According to Indian standard specification, a plain carbon steel designated by 40C8 means the percentage of carbon content is dash. So, ஒரு கார்பன் மெட்டீரியல் அலாயோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ அந்த பர்டிகுலர் அலாயில கார்பன் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும், பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் என்ன இருக்கும்? 0.04, 0.35, 0.45, option C 0.4 to 0.6 and option D 0.6 to 0.8. What is the correct answer for question number 181? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. So according to Indian standard specification, plain carbon steel 40C8 means it consists of 0.6 to 0.8% carbon. Note பண்ணிக்கங்க. Moving on to the next question. Question number 182. A moving mandrel is used in dash. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு. ஒயர் டிராயிங், டியூப் டிராயிங், மெட்டல் கட்டிங், ஃபோர்ஜிங். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ்ல மூவிங் மேண்ட்ரல் அப்படின்ற காம்பனன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ ஒயர் டிராயிங், ஆப்ஷன் பி டியூப் டிராயிங், ஆப்ஷன் சி மெட்டல் கட்டிங், ஆப்ஷன் டி ஃபோர்ஜிங். செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. A moving mandrel is used in dash. A moving mandrel is used in tube drawing. DRAWING. Option B is the correct answer. Moving mandrel அப்படின்ற காம்பனன்ட் வந்து ஒரு மேண்டல் இருக்கும், அது மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is used in tube drawing process. நோட் பண்ணிங்க. Moving on to the next question. Question 183. Crater wear takes place in a single point cutting tool at dash. ஸோ கிரேட்டர் வியர் அப்படின்றது ஒன் ஆஃப் த வியர் டேக்கிங் பிளேஸ் அட் த டூல். ஏன்னா டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல், ஒர்க் பீஸும் மெட்டல். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் கான்டாக்ட் வித் ஈச் அதர் தான் வந்து மெட்டல் ரிமூவல் டேக் பிளேஸ். அப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்க டூல் வச்சு நம்ம ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டல் ரிமூவல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா வியர் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அப்படி நிறைய டைப் ஆஃப் வியர் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வியர். அந்த கிரேட்டர் வியர் டேக்ஸ் பிளேஸ் in a single point cutting tool at dash. எந்த இடத்துல கிரேட்டர் வியர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்? ஃபிளாங்க்லியா, சைட் ரேக்கா, இல்ல ஃபேஸா, இல்ல டிப்பா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 183? செக் பண்ணி பார்ப்போம். In a single point cutting tool, crater wear takes place at the face of the cutting tool. Takes place at the face of the cutting tool. Next, question number 184. So, tool life equation கான ஒரு question. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் RRBG பொறுத்த வரைக்கும் தியரி பேஸ்ட் கொஸ்டின், ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின், இல்லைன்னா இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஃபார்முலா பேஸ்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். மேஜராக இதை கேட்குறாங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வருது. ஸோ ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 184. The relationship between tool life T, cutting speed V is expressed as where N and C are constant. N C constant இருந்து tool life equation கான relationship என்ன? V power N T is equal to C, V by T is equal to C, VT power N equal to C and T by V equal to 0. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா repeated question நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ டூல் லைஃப் ஈக்குவேஷன் ரிலேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூல் லைஃப் ஈக்குவேஷன் இஸ் given as VT power N is equal to C,
where V is the cutting speed, T is the tool life, N and C are constant. V into T power N is equal to C. Note panning option C is the correct answer. Moving on to the next question. Question number 185. Black color is generally painted on dash. So பாத்தீங்க அப்படின்னா gas weldingல we are using oxygen cylinder as well as acetylene cylinder. So gas welding commonly நம்ம என்ன சொல்லுவோம் oxy acetylene welding சொல்லுவோம். அப்போ ரெண்டு சிலிண்டருமே வச்சிருப்போம். ரெண்டு சிலிண்டர்ல இருந்து ஹோஸ் வரும், ரெண்டு சிலிண்டர் ரெகுலேட்டர் வரும். அது ரெண்டு சிலிண்டர் ரெகுலேட்டர் ஹோஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு ஹோல்டர்ல அந்த டார்ச் வெல்டிங் டார்ச் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அங்க நம்ம இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய கேஸோட ஃப்ளோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணு டைப் ஆஃப் அந்த வெல்டிங் ஃப்ளேமை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஆக்சிடைசிங் ஃப்ளேம், கார்பரைசிங் ஃப்ளேம், நியூட்ரல் ஃப்ளேம். ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய பிளாக் கலர்ல சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் இருக்கு போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், இன்னொன்று அசிட்லின். இதுல பிளாக் கலர் சிலிண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கெமிக்கல் உள்ள இருக்கும்? ஆக்சிஜன் இருக்குமா, அசிட்லின் இருக்குமா, இல்ல ஹைட்ரஜன் இருக்குமா, இல்ல none of these? அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. Black color is generally painted on which cylinder? Option A, oxygen cylinder. Option B, acetylene cylinder. Option C, hydrogen cylinder. And option D, none of these. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. The correct answer is option A. In oxy-acetylene gas welding, the color of oxygen cylinder is painted black. Oxygen cylinder வந்து பாத்தீங்க அப்படின்னா is painted in black color. Next, question number 186. Consumable electrodes is used in dash. ஸோ வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதிரியான எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம். ஒரு சில டைப் ஆஃப் வெல்டிங்கில் கன்சூமபிள் எலக்ட்ரோட், இன்னொரு சில டைப் ஆஃப் வெல்டிங்கில் நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெட்டல் இனட் கேஸ் மிக் வெல்டிங்கில் கன்சூமபிள் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா டிக் வெல்டிங், டங்ஸ்டன் இனட் கேஸ் வெல்டிங்கில் வி ஆர் யூசிங் நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட். ஸோ அப்போ கன்சூம்ட் எலக்ட்ரோட் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் வெல்டிங்ல யூஸ் பண்றோம்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கார்பன் ஆர்க் வெல்டிங், செகண்ட் ஒன் சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங், தேர்ட் ஒன் டிக் ஆர்க் வெல்டிங், ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மிக் ஆர்க் வெல்டிங். ஸோ செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னா. ஸோ ஆப்வியஸ்லி we know the answer. In MIG arc welding, electric arc is formed between the consumed electrode and the workpiece metal. அதனால MIGல வந்து பாத்தீங்க அப்படின்னா we use consumable electrode. Next question, 187. In directional solidification in casting can be improved by using dash. So casting பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் சேம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், மெட்டல்ல வந்து நம்ம போர் பண்றோம் அப்படின்னா அந்த போர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரூ வழியா நம்ம போர் பண்றோம் அப்படின்னா எந்த எண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் ஃபில் ஆகுதோ அங்கிருந்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மெட்டல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் solidify. Farther most portion from the ஸ்பவுட் இல்லைன்னா வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து இருக்கிறதுல ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ் எங்க இருக்கும், ஏன்னா அதுதான் வந்து முதல்ல ரீச் ஆயிருக்கும். அங்க ரீச் ஆகும் போது அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுலர் ஸ்டேட்ல இருக்க மெட்டல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் டு solidify. ஸோ அப்படி டைரக்ஷனல் solidification castingல எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின், நாட் ஒன்லி திஸ் பர்டிகுலர் எக்ஸாம். ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ், SSC JEE இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் பர்டிகுலர் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. Question number 187. The directional solidification in casting can be improved by using dash. Chills and chaplets, chills and padding, chaplets and padding, chills, chaplets and padding. So what is the correct answer for question number 187? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. In casting process, chills and padding improve directional solidification. In casting process, chills and padding improves directional solidification. Option B is the correct answer. Next, question number 188. The purpose of chaplets is dash. So பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் 187 கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனா கூட இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா, செக் பண்ணி பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 188. The purpose of chaplets is dash. Just like chills to ensure directional solidification. Option B, to provide efficient venting. Option C, to support the core. And option D, to join upper and lower parts of the molding box. இதுல எந்த பர்பஸ்க்கு சாப்லெட்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு.
The cores are supported by chaplets in casting process. Option C. To support the cores. So பாத்தீங்கன்னா 3 term இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா chills, chaplets, padding. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா chills padding தான் வந்து solidification. அதுலயும் குறிப்பா directional solidification நம்ம யூஸ் பண்றோம். chaplets அப்படின்றது வந்து chills அப்படின்றது chaplets அப்படின்றது கோரை சப்போர்ட் பண்றது. ஸோ கோர் இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா கோர் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாம மாடல் மெட்டல் ஊத்தும் போது கோர் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி வேற எங்கேயும் போகாம இருக்கிறதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா chaplets. Moving on to the next question. Question number 189. The center of gravity of a complex link in a 4-bar chain mechanism will experience dash. I'll repeat the question once again. The center of gravity of a complex link in a 4-bar chain mechanism will experience dash. No acceleration, only linear acceleration, only angular acceleration, both linear and angular acceleration. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. क्वेश्चन நம்பர் 189 கான ஆன்சர் என்ன? The center of gravity of a complex link in a 4-bar chain mechanism will experience no acceleration. I'll repeat once again. The center of gravity of a complex link in a 4-bar chain mechanism will experience no acceleration. Option A is the correct answer. Moving on to the next question. Question number 190. The power from the engine to the rear axle of an automobile is transmitted by means of dash. Automobile one of the சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஆனால் என்ன அப்படின்னா என்ன மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன? ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். கரெக்டா? த பவர் ஃப்ரம் த இன்ஜின் டு த ரியர் ஆக்சில். இன்ஜின்லேருந்து ரியர் ஆக்சிலுக்கு ஆட்டோமொபைல் எப்படி பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்? நார்மலாக ஒரு ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வழியாக இன்ஜின்லேருந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி கடைசியாக ஒரு டிஃபரன்ஷியல் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வீலுக்கு நம்ம பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வார்ம் வீலா, ஸ்பர் கியரா, பெவல் கியரா, இல்ல ஹூக்ஸ் ஜாயிண்டா? So what is the correct answer for question number 190? செக் பண்ணி பார்ப்போம். The power from the engine to the rear axle of an automobile is transmitted by means of Hooke's joint. For question number 190, option D is the correct answer. Next, question number 191. The included angle for V belt is usually dash. நார்மலி வி பெல்ட்ல என்ன மாதிரியான என்ன ஆங்கிள்குள்ள இருக்கும்? அந்த வி பெல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபார் வி பெல்ட் இஸ் யூஸ்வலி டேஷ் 10 degree to 20 degree, 20 degree to 30 degree, 30 degree to 40 degree and 60 degree to 80 degree. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. The included angle for V belt is usually dash. கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. From 30 degree to 40 degree. The included angle for V belt is generally equal to the range of 30 degree ல 40 degree. Moving on to the next question. Question number 192. In railway axle boxes, the bearing used is dash. In railway axle boxes, the bearing used is dash. Cylindrical roller bearing, deep groove ball bearing, double row spherical roller bearing, double row self-aligning ball bearing. So what is the correct answer for question number 192? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ரயில்வே ஆக்சில் பாக்ஸஸ்ல எந்த பேரிங் வந்து யூஸ் பண்றாங்க? In railway axle boxes, cylindrical roller bearing is used. Option A, cylindrical roller bearing. Moving on to the next question. Question number 193. When the sleeve of a porter governor moves upwards, the governor's speed dash. I'll repeat the question once again. When speed of a porter governor moves sleeve, okay, the sleeve of a porter governor moves upwards, dash happens. Speed வந்து பாத்தீங்கன்னா increase ஆகுமா, speed decrease ஆகுமா, speed remains unaffected, first increase and then decrease. So porter கவர்னர்ல பொறுத்த வரைக்கும் போர்ட்டல் கவர்னர், ப்ரோயல் கவர்னர், ஹார்ட்னல் கவர்னர், ஹார்டன் கவர்னர், அது இல்லாம வார்ட் கவர்னர், 5 டைப் ஆஃப் கவர்னர் இருக்கு. அதுல போர்ட்டர் கவர்னர்ல வந்து பாத்தீங்கன்னா there will be a sleeve attached in the center. ஓகே, அந்த ஸ்லீவ்ல 2 பால்ஸ் வந்து சைடுல வெயிட் ஆன 2 பால் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா when speed increases, அந்த பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? It starts to move upwards. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. போர்ட்டர் கவர்னர், ஸ்லீவ் ஆஃப் த போர்ட்டர் கவர்னர் மூவ்ஸ் அப்வர்ட் அப்படின்னா கவர்னர் ஸ்பீட் அந்த நேரத்தில் என்னவா இருக்கும்? முன்னாடி இருந்த கண்டிஷனுக்கு
கவர்னர் ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா மாறும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட், ஆர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் தென் டிக்ரீஸ்? செக் பண்ணி பார்ப்போம். In case of porter governor, when sleeve moves in the upward direction, then speed of the governor increase. upward direction மூவ் ஆனாலே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடுல இருக்க பால் சேர்ந்துமே வந்து மேல மூவ் ஆகாதனால தான் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா மேல மூவ் ஆகுது. அப்ப அந்த கண்டிஷன்ல கவர்னரோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா increases. Question number 193, option A is the correct answer. Next, question number 194. When the load on engine increases, it becomes necessary to supply the working fluid, and when load decreases, less working fluid is required. The supply of the working fluid to the engine is controlled by a dash. So இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ரிலேட்டடான ஒரு ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஹெவி வெஹிக்கிள்ல எக்ஸ்ட்ரா லோடு நம்ம அப்ளை பண்றோம். அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஃப்ளூயிட் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிட், அதாவது பெட்ரோலோ டீசலோ அதிகமா வந்து அந்த இடத்துல டீசல் நமக்கு அந்த இடத்துல அதிகமா தேவைப்படும். அதே நேரத்தில் லோடு கம்மியா இருக்கு, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃப்ளூயிட் கம்மியா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் மேலே ஏறுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா லோடு அதிகமா இருக்கும். அப்போ சப்ளை ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அதிகமா தேவை. மறுபடியும் பிரிட்ஜ் மேலே ஏறி ரிட்டர்ன் பிரிட்ஜ்ல இருந்து கீழே இறங்குது வெஹிக்கிள் அப்படின்னா அந்த நேரத்தில் லோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃப்ளூயிட் நம்ம கம்மியா சப்ளை பண்ணாலே போதும். ஒர்க்கிங் ஃப்ளூயிட லோடுக்கு அதிகமாகிறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் இன்ஜின்ல என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கவர்னர். A governor is a device used to regulate or control the supply of the working fluid to the engine. Question number 194 க்கு option B governor is the correct answer. Next, question number 195. For high speed engines, the cam follower should move with dash. So வந்து பாத்தீங்கன்னா cam and followerல we have uniform velocity, uniform acceleration, uniform acceleration retardation, simple harmonic motion, cycloidal motion. அதாவது 4 டைப் இருக்கு. யூனிஃபார்ம் வெலாசிட்டியா, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ரிட்டர்டேஷனா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா, சைக்ளாய்டல் மோஷன். அந்த 4 டைப்ல ஹை ஸ்பீட் இன்ஜின்ல கேம் அண்ட் ஃபாலோவர் எந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இட் ஷுட் மூவ்? யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இட் ஷுட் ஆப்ரேட்டா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா, இல்ல யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ரிட்டர்டேஷனா, இல்ல சைக்ளாய்டல் மோஷனா? இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஸ்டின். I'll repeat once again. For high speed engines, the cam follower should move with dash. In case of high speed engines, cam and follower mechanism should move with SHM. So it is called as simple harmonic motion. High speed engine condition la cam and follower வந்து it should follow simple harmonic motion. Moving on to the next question, question number 196. The minimum required center distance of 2 matings per gear is decided based on dash. Question number 196. Check பண்ணி பார்ப்போம். The minimum required center distance of 2 matings per gears is decided based on dash. Surface compressive strength of the gear, bending strength of the gear material, ultimate strength of the gear material, fatigue strength of the gear material. இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா, 2 கியர் இருக்கு. அந்த 2 கியரோட மினிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்? சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கியர் மெட்டீரியலா, பெண்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கியர் மெட்டீரியலா, இல்ல அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கியர் மெட்டீரியல், ஆர் ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கியர் மெட்டீரியல்? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Question number 196. Bending strength of the gear material decides the minimum required center distance of 2 matings per gear. Option B is the correct answer. The minimum required center distance of 2 matings per gears is decided based on the bending strength of the gear material. Note பண்ணிக்கங்க. Question number 196, option B is the correct answer. Next, question number 197. Which of the following bearing can take large thrust load? So எல்லா bearingமே வந்து பாத்தீங்க அப்படின்னா it can withstand load. ஆனா குறிப்பா large thrust load bear தாங்கக்கூடிய அளவு எந்த bearing வந்து பாத்தீங்க அப்படின்னா suitable? Deep groove ball bearing, filling knots ball bearing, self aligning ball bearing, angular contact bearing. So what is the correct answer for question number 197? Check பண்ணி பார்ப்போம். In deep groove ball bearing, higher loads can be supported. Option A, deep groove ball bearing, high loads can be supported. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா large thrust load.
Next, question number 198. A quarter joint is used to connect two rods which are in dash. Question number 198. A quarter joint is used to connect two rods which are in dash. Option A, tension only. Option B, compression only. Option C, tension and compression only. Option D, shear only. I'll repeat once again. A quarter joint is used to connect two rods which are dash. அது ரெண்டு ராடுக்கு நடுவில் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருந்தா ஓகே? டென்ஷன் மட்டும் இருக்கணுமா, கம்ப்ரெஷன் மட்டும் இருந்தா ஓகேவா, இல்ல டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ஆர் ஷியர்? இதுல எந்த கண்டிஷன்ல a quarter joint is used to connect two rods? செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Question number 198. A quarter joint is used to connect two rods which are in tension and compression only. A quarter joint is used to connect two rods which are in tension and compression. Moving on to the next question. Question number 199. Which of the following statements regarding mitter gear is correct? So, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா one of the important question. Mitter gear. நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Which of the following statements regarding mitter gear is correct? These are employed for minimum backlash, great speed reduction, equal speed, minimum axial thrust. So, mitter அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? Equal speed. Option C. Mitter gears are employed for equal speed. So, shaft 1 ல இருந்து shaft 2 க்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகணும். சேம் ஸ்பீட் மாறினாலே போதும். அதுல எந்த விதமான ஸ்பீட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆக தேவையில்லை அப்படின்னா அப்ப அங்க யூஸ் பண்ணக்கூடிய கியர் தான் மிட்டர் கியர். ரெண்டுமே சேம் சிமிலர் லுக்கிங் கியர், ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் டீத், சேம் பிட்ச் மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்படி கூடிய ரெண்டு கியர்னால தான் பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 200. Last question for today. Regarding journal bearing under film lubrication condition, which of the following statement is correct? Regarding journal bearing under film lubrication condition, which of the following statement is correct? Frictional resistance is dash. Directly proportional to the pressure, independent of area, proportional to the speed of rotation, inversely proportional to the viscosity of lubricant. What is the correct answer for question number 200? I will repeat once again. Regarding journal bearing under film lubrication condition, which of the following statements is correct? It is frictional resistance is directly proportional to the pressure. Frictional resistance is independent of the area. Frictional resistance is proportional to the speed of rotation. And frictional resistance is inversely proportional to the viscosity of the lubricant. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. For question number 200, option C. In case of journal bearing under film lubrication condition, frictional resistance is proportional to the speed of rotation. Frictional resistance is directly proportional to the speed of rotation. So with this we conclude today's class. So Adda247 Tamil, India's largest vernacular learning platform. So we have experienced educators. நிறைய faculty வந்து பாத்தீங்கன்னா various subjects எடுக்கக்கூடிய faculty எல்லாருமே experienced faculty are available in Adda247 Tamil. So என்னென்ன பேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். RRB NTPC பேட்ச் கம்ப்ளீட், CBT1 CBT2 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் லைவ் பேட்ச். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இந்த பேட்ச் வந்து லான்ச் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்து RRB NTPC CBT 1 and 2 கம்ப்ளீட் பேட்ச், இதுவுமே லான்ச் ஆகி வந்து பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் TNPSC குரூப் 2A மெயின்ஸ் CBT எக்ஸாம் இந்த பேட்சை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா TNPSC குரூப் 4 ஃபவுண்டேஷன் பேட்ச் இதுவும் வந்து லான்ச் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணி வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து SSC GD கான்ஸ்டபிள் லைவ் அண்ட் ரெக்கார்டட் பேட்ச் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்து காக்கி சட்டை TNU SRB சப் இன்ஸ்பெக்டர் பேட்ச் இதுவுமே வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நீங்க
ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட பேட்ச் எந்திரன் RRB JE மெக்கானிக்கல் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பேட்ச் ஒன்று இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா RRB JE மெக்கானிக்கல் டெக்னிக்கல் பேட்ச் ஒன்று இருக்கு. ஸோ இந்த 2 பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா RRB JE ரிலேட்டடா ஒன்று வந்து CBT1 CBT2 ரெண்டுமே சேர்ந்த ஒரு பேட்ச். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா CBT2 மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்சுமே லான்ச் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ Adda247 மொபைல் ஆப் எப்படி உங்க போன்ல டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல யூ வில் ஹேவ் a லிங்க் டவுன்லோட் Adda247 ஆப். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் பிளே ஸ்டோருக்கும் அவைலபிள், ஆப்பிள் ஐ ஸ்டோருக்கும் அவைலபிள். நீங்க என்ன மொபைல் வச்சிருந்தீங்களோ அந்த ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு அடுத்து ஸ்டேட் எக்ஸாம் அதுல குறிப்பா தமிழ்நாடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி தான் உங்களோட கிரெடென்ஷியல் லாகின் கிரெடென்ஷியல்ஸாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Adda247 மொபைல் ஆப்போட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். இட் ஹாஸ் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் குவிசஸ், மேகசீன்ஸ் அண்ட் பவர் கேப்சூல்ஸ், கடைசியா நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ். இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு Adda247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா கிடைக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண அவசியமே இல்லை. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைச்சிடும். குறிப்பாக டெய்லி குவிஸ், சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், ஜாப் அலர்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃபோனில் Adda247 மொபைல் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். So with this I conclude my today's class. Thank you for watching Adda247. Do like, share, comment and subscribe Adda247 Tamil YouTube channel. மறக்காம பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ல கொடுக்கும்போது எப்போதான் யூடியூப் சேனல் லைவ் வருதோ டேரெக்டாக உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்ட் queries, do write me at g.deepak@adda247.com. ஸோ நீங்கள் ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்ச் Adda247 ஆப்பில் இருந்தாலும் சரி, Adda247 வெப்சைட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, யூஸ் கோட் Y424 to avail maximum discounts.